நான் அதே உங்ககிட்ட கேட்கவா? கல்யாணத்துக்கு இன்விடேஷன் அடிப்போம்ல, அதுல அம்மா பேர் ரதின்னு போட்டுக்கவா? தாராளமா போட்டுக்கிறீனா? உனக்கு எல்லாம் கொடுமையா? இல்ல, அப்பா பத்தி கேட்டப்போ சொல்லல, பட் பரவாயில்ல. ஆனா அவர் பேர் மட்டுமாச்சும் சொல்லுங்களேன், நான் இன்விடேஷன்ல போட்டுப்பேன்ல. ரீனா, இதை நீ நிறைய வாட்டி என்கிட்ட கேட்டீங்க மேம். நான் இதுக்கு முன்னாடி கேட்டப்பெல்லாம் நீங்க ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி கடைசியில சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுவீங்க. இந்த வாட்டி நான் பேர் மட்டும் தானே கேட்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ். சரி விடுங்க, உங்களால சொல்ல முடியலன்னா பரவாயில்ல. அதான் அம்மா பேர் இருக்குல்ல, இன்விடேஷன்ல போட்டுப்பேன். விஜய், என்னது? உங்க அப்பா பேரு விஜய். எந்த விஜய்? நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற டாக்டர் விஜய் தான் உன் அப்பா. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு அந்த விஜயா? சொல்லுங்க. ரீனா, ரீனா என்கிட்ட ரீனா என்கிட்ட பேசுமா? ரீனா ஏதாவது பேசு. ரீனா, ரீனா, தாத்தா உன்கிட்ட என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன வெயிட் பண்ண சொல்லிட்டு விஜய் வரலன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அவன் 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கான். அப்போ விஜய் கிட்ட நீ சின்ன வயசுலயே இறந்துட்டு தான் தாத்தா சொல்லியிருக்காரு. ஆனா இது எனக்கும் இப்பதான் தெரியும் விஜய் ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கு அப்புறம். ரீனா ஏதாவது பேசு. ரீனா ஏதாவது பேசு. என்ன சார் பேச சொல்றீங்க? என்ன பேச சொல்றீங்க? எனக்கு இவங்க 2 பேரும் மூஞ்ச பார்க்க கூட பிடிக்கல சார். இத்தனை மாசமா நான் எத்தனை வாட்டி தெரியுமா சார் கேட்டிருப்பேன் என் அப்பா யாருன்னு. இத்தனை நாளா என் கூடவே தான் சார் அந்த ஆளு இருந்திருக்காரு, என் கூடவே. சார் எவ்வளவு டிராமா தெரியுமா சார்? அவர் வீட்டுக்கு போக கூடாது, அவர் கூட இன்வெஸ்டிகேஷன் பண்ண கூடாது, அவர் கூட ஏன் பேசல அப்படி இப்படின்னு சார். எங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கேஸ் கூட பண்ண விட்டதில்ல சார் இவங்க. அப்புறம் இவரு இருக்காரு, அவ்வளோ போய் நீங்க பேசாதீங்க. இருக்கிற கோவத்துல ஏதாவது உங்களை சொல்லிட போற, பேசாம இருங்க. எப்பா கரெக்டான ஆள் கிடையாதா சார்? அவர் என்ன திரும்பி பார்க்கவே வரலையா? எப்ப சொல்றாங்க அவர் என்ன திரும்பி பார்க்க வந்தாருன்னு? சார் விஜய் சார் மேல எந்த தப்பு இல்லைன்னா அவர் வந்தப்ப இதை பத்தி சொல்லிருக்கணும்ல சார்? ஏன் சார் சொல்ல? அட்லீஸ்ட் அவருக்காச்சும் தெரியுமா நான் தான் அவரோட பொண்ணுன்னு தெரியுமா? தெரியாதுல்ல. என் லைஃப்ல ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல வந்தேன் சார். பத்திரிக்கையில என் அம்மா பேரை போட்டுக்கலாமான்னு இப்ப வந்துதான் சொல்றீங்கல்ல, அவர்தான் என் அப்பான்னு. இப்ப ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு, இங்கிருந்து போனாலே டிசைட் பண்ணிட்டாரு. நீங்க பேசாதீங்க, நீங்க பேசாதீங்க. சொல்லுங்க. ரீனா, நான் உன்கிட்ட சொல்லாம இருந்தது தப்புதான். நீங்க
எல்லாமே தப்புதான். என் விஷயத்துல நீங்க பண்ண ஒரு கரெக்டான விஷயத்த சொல்லுங்க சொல்லுங்க. ரதீனா போல்டு, ரதீனா பிரேவ், நீங்க எல்லாருமே சொல்லுவாங்கல்ல. அப்பா பத்தி சொல்றதுல உங்களுக்கு எங்க போச்சு அந்த பிரேவ் போல்டெல்லாம்? எதுவும் பேசாதீங்க தயவு செஞ்சு. வயசானவங்க கூட பார்க்க மாட்டேன், ஏதாவது சொல்லிட போறேன். உங்களால எவ்வளோ நம்பணும் தெரியுமா? நீங்களா இல்லாதப்பவே நான் ரொம்ப நிம்மதியா இருந்தேன். நீங்க என்ன ஹோம்ல விட்டதுக்கு உங்க தப்புனால நான் கஷ்டப்பட்டேன். திருப்பி நான் இங்க வந்ததுக்கு அப்புறமே என்ன கஷ்டப்படுத்திட்டு மட்டும் தான் இருந்தீங்க. இல்ல இல்ல ரீனா, நீங்க யாருமே எனக்கு வேணாம். உங்க மூச்சுல பார்க்க கூட எனக்கு பிடிக்கல.